ஹாய் கைஸ், நம்ம எல்லாருமே இவ்வளோ நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், இந்த ரம்யாவோட சூழ்ச்சியை எப்படியாவது இந்த முட்டாள் சரவணனுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறது தான். என்னமோ தெரியல, ரொம்ப அதிசயமா இப்போ இந்த ரம்யா பண்ண எல்லா சதி வேலையுமே சரவணன் பக்காவா தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அதுதான் இப்போ நடக்கக்கூடியதுலேயே ரொம்பவே ஹைலைட்டா இருக்கு. இவ்வளோ நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிலாவை இந்த குழிக்குள்ள இருந்து காப்பாத்தியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணமும் மற்றவங்களும் ரொம்பவே அதிகமா பாடுபட்டு ஒரு வழியா குழந்தைய காப்பாத்தி முடிச்சுட்டாங்க. அதே மாதிரி ஊருக்கு கிளம்பக்கூடிய நேரமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. இவங்களுமே சரி நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு கிளம்பும் போது அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்டே இந்த இடத்துல கொண்டு வச்சிருக்காங்க. ஸோ சரவணனுக்கு பாத்தீங்கன்னா ரம்யா எப்படிப்பட்ட கேவலமான விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்கா. அப்போ இவ்வளோ நாள் வரைக்கும் பண்ண எல்லா விஷயத்துக்குமே காரணமே இது ரம்யா மட்டும்தான் அப்படிங்கிற விஷயத்த சரவணன் புரிஞ்சுக்கிறாரு. அப்ப அண்ணமும் கார்த்திக்கும் எந்த விஷயமுமே பண்ணல போல இருக்கு. அவங்க ஆரம்பத்துல இருந்தே ரம்யாவை பத்தி நம்ம கிட்ட சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சரவணன் புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் ரம்யாவை பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறாரா இல்லையா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க. கொடைக்கானல்ல சரவணன் இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் நைட் பத்தி பேசுறதுனால ரொம்பவே கடுப்பாக்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த பார்த்தீங்கன்னா இந்த ரம்யா பண்ணி சரவணனை தான் பக்கத்துல கூட நெருங்க விடாம ரொம்பவே கவனமா பார்த்துக்கிட்டா. கடைசி நாள் 3ஆம் நாள் அதுவுமா அப்போ கூட சரவணன் நம்ம அங்க நிக்க வேண்டாம், ரெசார்ட்டுக்கு போயிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தனால ரொம்பவே கடுப்பான ரம்யா அங்க இருக்கக்கூடிய ஆட்களை பாத்தீங்கன்னா விட்டு இந்த சரவணனை கடத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே கரெக்டா கடத்திட்டு அன்னைக்கு ஃபுல்லாமே அந்த சரவணனை விடாம ஊர் ஃபுல்லா வச்சு சுத்தி காமிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இது எல்லாமே இதுக்கப்புறம் தான் சரவணனுக்கே தெரிய வந்திருக்கு. அது எப்படி அப்படின்னா ரம்யா இதுக்கு முன்னாடி அவனை ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க. ஆனா அந்த போட்டோ யார்கிட்டயுமே இருக்காது. அண்ணம் கார்த்திக் வீட்டுல உள்ள மத்தவங்க கிட்ட யார்கிட்டயுமே இருக்காது. ஏன்னா அந்த போட்டோ சாமிதுரை வீட்டுக்கு போனப்ப அங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த ரூம்ல டெக்கரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் சரவணன் சொல்லியிருப்பாரு, இந்த டெக்கரேஷன்லாம் நமக்கு அதுக்கப்புறம் கிடைக்காது, அதனால எனக்கு இங்க ஒரு போட்டோ எடுத்து கொடுங்க மேடம் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல ரம்யா சரவணனை ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க. அதுதான் அது. ஸோ அது யார்கிட்டயுமே இருக்காது, ரம்யா கிட்ட மட்டும்தான் அந்த ஒரு போட்டோ இருக்கும். ஏன்னா அவங்க போன்ல எடுத்தது மட்டும்தான் அது. அந்த போட்டோவை வச்சுதான் அந்த ரவுடிகளை இந்த பையனை கடத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே சரவணனுக்கு லைட்டா ஒரு டவுட் வந்துருது. இந்த போட்டோ எப்பயோ எடுத்ததாச்சே அப்படிங்கிற மாதிரி பிளாஷ்பேக் பார்க்கும்போது தான் ரம்யா தான் எடுத்திருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இப்போ நடந்த பிரச்சனை மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை. அதாவது பாத்தீங்கன்னா இந்த சண்முகம் பேங்க்ல போயிட்டு காசு போட போகும்போது அடியால விட்டு அவரை அடிச்சு அந்த பணத்தை அடிக்க வச்சதும் ரம்யா தான் அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 3 நாள் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக முதல் நாள் பால்ல மயக்க மருந்து கலந்து அவனை மயக்கமடைய வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணது. 2வது நாள் விக்ரம் கூட சண்டை போட வச்சது. இப்ப 3வது நாள் கடத்த வச்சது. இந்த 3த்துக்குமே காரணமே இந்த ரம்யா தான் அப்படிங்கிற விஷயம் நல்லாவே தெரிஞ்சதுனால ரொம்பவே கோவப்பட்டு பாத்தீங்கன்னா சரவணன் ரூமுக்குள்ள வர்றாரு. உடனே எதுவுமே தெரியாத மாதிரி ரம்யா சரவணன் எங்க போனீங்க, நைட்டு ஃபுல்லா நீங்க எங்கதான் இருந்தீங்க, உங்களை காணணும்னு நான் எவ்வளவு இடத்துல தேடினேன் தெரியுமா, நைட்டு ஃபுல்லா நான் தூங்கவே இல்லை கொஞ்சம் கூட, உங்களையே நினைச்சிட்டு தான் நான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ரொம்ப டிராமா போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா சரவணன் இதை எதையுமே கொஞ்சம் கூட காதுல வாங்காம அவசர அவசரமா பேகை எடுத்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு பேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன சரவணன், நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க நைட்டு எங்க தான் போனீங்க, அப்படியே போன் பண்ணி கூட உங்களால சொல்ல முடியாதா அப்படிங்கிற மாதிரி ரம்யா கேட்கும் போது சரவணன் எதையுமே காதுல வாங்காம தன்னோட வேலையவே பார்த்துட்டே இருந்துட்டு அப்படியே கிளம்பும் போது, நிலுங்க சரவணன், என்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் இங்க ஒருத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறதையும் நீங்க மறந்துட்டீங்களா, இப்போ பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு நீங்க எங்க போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கோவமா கேட்க, ஊருக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, என்ன தனியா விட்டுட்டு நீங்க எதுக்கு ஊருக்கு போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, நான் இப்போ ஊருக்கு கிளம்புறேன், உனக்கு இங்க இருக்க பிடிச்சிருச்சு அப்படின்னா எவ்வளவு நாள் வேணாலும் இருந்துட்டு வா, என்ன ஆளை விடு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, என்ன சரவணன், நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன இவ்வளவு திமிரா பதில் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, ஓஹோ அப்போ வேற எப்படி பேசணும், உங்க கால விழுந்து கெஞ்சி கூத்தாடி நான் ஊருக்கு போறேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும்னு நினைக்கிறியா, இங்க பாரு, நீ பண்ண ஃப்ராடு வேலை எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமுமே நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோ, அது இதுக்கப்புறம் எல்லாம் உன்னோட அடிமை நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சரவணன் சொல்லும் போது ரம்யா ஒருமே புரியாம பாத்தீங்கன்னா திருன்னு முழிச்சுக்கிட்டு, என்ன சரவணன் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, அப்பா பாபா என்ன நடிப்புப்பா நடிக்கிற நீ, ஆனா உன்ன மாதிரி ஒரு நாடகக்காரிய நான் என் வாழ்நாள்ல பார்த்ததே கிடையாது, பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கணும்,
இங்க வந்ததுல இருந்து எவ்வளோ பெரிய ஃப்ராடத்தனம் பண்ணியிருக்க, அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சுச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, என்ன சரவணன், ஏன் இதுக்கு இப்படிலாம் நீங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த கார்த்திக்கும் அண்ணமும் தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்களா? உங்களை கடத்திட்டு கூட்டிட்டு போனதும் நான் தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்களா? அப்படிங்கிற மாதிரி ரம்யா கேட்கும்போது, ஏன்னா இதுக்கு முன்னாடி சரவணன் வந்து தான் கடத்தப்பட்டதா வந்து சொல்லவே கிடையாது. ஆனா ரம்யாவா தன்னோட வாயாலே வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்காட்டாங்க. உடனே சரவணன் கேட்குறா, கடத்திட்டாங்களா? நான் அந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லையே, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, உடனே பார்த்தீங்கன்னா ரம்யா என்ன சொல்றதுன்னு வந்து தெரியாம அது வந்து அது இல்ல சரவணன் அப்படின்னு சொல்லும்போது, போதும் போதும் நிறுத்துங்க நிறுத்துங்க. இது வரைக்கும் அந்த கார்த்திக்கும் புடவைக்காரி அண்ணமும் எவ்வளவோ விஷயத்த வந்து சொன்னாங்க. ஆனா அப்பெல்லாம் நான் வந்து அதை பத்தி நம்பல. ஆனா இப்பதானே தெரியுது இந்த வேலைக்கெல்லாம் பின்னாடி வந்து யாரு முக்கிய காரணமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒண்ணு சொல்லணும்ப்பா, எவ்வளோ பெரிய நடிப்பு நடிக்கிறீங்க. உண்மையிலேயே நீங்க எல்லாம் நடிக்கிறதுக்கு போனா பயங்கர ஹிட் ஆகலாம். அந்த அளவுக்கு பெரிய டிராமாவை வந்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்த என்ன ஒரு அடிமுட்டாள் மாதிரி நீங்க நடத்திக்கிட்டு இருந்திருக்கீங்க. எங்க அம்மாவை முட்டாளாக்கியிருக்கீங்க. அதுவும் ஊர்ல இருக்கிற அந்த வாத்தியாரை நீங்க வந்து ஆளை வச்சு அடிச்சு அவரை வந்து ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருக்கீங்க. ஏங்க யாருங்க நீங்க? உங்களுக்கு என்னங்க வேணும்? எதுக்கு இப்படி ஒரு கேவலமான விஷயத்தெல்லாம் நீங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லும்போது, சரவணன், நீங்க பேசுறது கொஞ்சம் கூட வந்து சரியில்லை. யாரோ என்னை பத்தி உங்ககிட்ட தப்பு தப்பா பேசிதான் இப்படி எல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த அண்ணமும் கார்த்தியும் தானே இப்படி எல்லாம் என்னை பத்தி தேவையில்லாத விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அவங்க சொன்னாங்களா? அவங்க சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் எதுவுமே கிடையாது. நீ யாரு, நீ எப்பேற்பட்டவ, என்னென்ன காரியத்தை பண்ணியிருக்க அப்படிங்கிற விஷயத்த நானே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் இப்ப நான் இவ்வளவு தெளிவா வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க ஆரம்பத்துல உன்னை பத்தி சொன்னது எல்லாமே வந்து சரிதான் போல இருக்கு. ஆனா நான் தான் வந்து முட்டாள் மாதிரி உன்னை வந்து நம்பிக்கிட்டு இருந்திருக்கேன். ஆனா இப்போ அது எல்லாமே வந்து வெளிச்சம் ஆயிருச்சு. இப்போ நான் ஊருக்கு கிளம்புறேன். ஊருக்கு கிளம்புனதுக்கு அப்புறம் அங்க போய் பண்ண வேண்டிய முதல் வேலை என்ன தெரியுமா? எங்க அம்மா கிட்ட உன்னை பத்தின எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லி விவாகரத்து வாங்குறது மட்டும்தான். உன்கிட்ட இருந்து நான் டைவர்ஸ் வாங்காம விடவே மாட்டேன். இதுக்கப்புறமும் உன் கூட நான் வாழணும் அப்படிங்கிறது நினைக்கவே நினைக்காத. அது என்னைக்குமே வந்து நடக்காது. என் வீட்டுக்குள்ள நீ எதை நினைச்சு வந்தியோ அது இந்த ஜென்மத்துல இல்லை, எந்த ஜென்மத்திலையும் நான் நடக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சரவணன் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து வைக்கிறாங்க. இதனால ரம்யாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே ஆடி போய் நின்னுகிட்டு இருக்காங்க. என்ன இவன் நம்ம நினைச்சது எல்லாமே வந்து இவன் மூலமா நடத்திடலான்னு பார்த்தா, கடைசியில இவன் என்னடானா இப்படி ஒரு ட்விஸ்ட்டை நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இங்க ரம்யா வந்து எதுவுமே வந்து சொல்ல முடியாம என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அப்படியே நின்னுகிட்டே வந்து இருக்காங்க. ஸோ சரவணனுக்கோ பாத்தீங்கன்னா அப்படியே கோவம் தலைக்கு ஏறுது. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒருத்தியை போய் நம்ம கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு, ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து ஒரு பெரிய சீனே வந்து நடக்க போகுது. ரம்யா கண்டிப்பா வீட்டை விட்டு வெளியே போகத்தான் போறா. சரவணனே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினாலும் வந்து ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா இதுக்கப்புறமே வந்து ரம்யாவோட ஆட்டம் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க.